கைஸ் நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். அங்கே வந்து கடையில் விசாரிச்சப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அங்கெல்லாம் தண்ணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மூடி இந்த பக்கமாக போங்கடா அப்படின்ட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இங்கே நியரஸ்ட் பாயிண்ட் தான் இருக்கான்னு கேட்டால் இந்த பக்கம் எல்லாமே 60-70 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது ஏதோ போர்ட் ஒன்று. பட் நம்ம ரிவர்ஸ் நம்ம வீட்டுக்கு போகிற வழியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா சித்தாவட்டம் போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ், அப்படியே இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. காலையில் ஐ திங்க் கேஸ் போட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க கேஸ் போட்டது. அங்கே தான் மறுபடியும் போக போகிறோம். சரி வாங்க அப்படியே போகலாம். இப்போ நம்ம அந்த போர்ட்டில் இங்கே அது என்ன கேவ்லேருந்து கிளம்பியாச்சு, அவ்வளோதான். இப்படி இங்கேருந்து போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த இதுக்கு போவோம். வண்டி ஏதாவது வருதாடா? அது வந்து உடியூர் வண்டி வருது. அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு கைஸ் இந்த தடவை. அந்த அந்த சந்து நான் போன தடவை வந்து சில இடங்களுக்கு தான் போனோம், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் தான் போனோம். இந்த வாட்டி வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு போய் சுற்றி திரும்ப ஒரு அவுட் வெளில வந்தோம் தெரியுமா, அந்த ரைட் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த தடவை அந்த போய் சுற்றி நல்லா ஃபுல்லாக அந்த அதில் ஒயிட் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த மேப்பில், அது ஃபுல்லாகவே நம்ம போயிட்டு வந்துட்டோம் இந்த வாட்டி. 10 மணிக்கு வந்தோம், 12:30 மணி, 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு அங்கே சுற்றி கித்தி முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு வெளில வர்றதுக்கு. இல்லை ஆனால் போன வாட்டி பைக்கில் வந்ததுனால நம்ம இன்னும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். 10:41 உள்ள போயிட்டோம்ல நம்ம. 10 மணிக்கெல்லாம் 10:30 மணிக்கெல்லாம் போயிட்டோம்டா. போயிட்டோம் அதான் 2.5 hours ஆயிருக்கு அங்கே சுற்றி வர்றதுக்கு. நம்ம உள்ள மட்டுமே 1 ஹவருக்கு மேலே இருந்தோம். டைம் போனதே தெரியல. நம்ம இன்ட்ரெஸ்டாக சுற்றி பார்த்தோம்ல, அதனால நமக்கு அப்படி தெரில. கடையெல்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக பில்டிங்லாம் அந்த கடப்பா கல், சின்ன சின்ன கடை பில்டிங்கு வீடெல்லாம் அந்த கடப்பா கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க கைஸ். இந்த டிராக்டரில் கொண்டு போகிறாங்க பாருங்க, இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக கடப்பா கல் எல்லாம் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. நிறைய இங்கே பிஸ்னஸே இதுவாக தான் இருக்குது. ஏரியாவே கடப்பா கல்லுக்கு ஃபேமஸ். இங்கேருந்து நியரஸ்ட்டு வந்து கடப்பா தான். இந்த லிஃப்ட்டு தானே நம்ம எடுக்கணும். ஓகே, ஃபுல்லாக இந்த டிராக்டரில் ஃபுல்லாக பிஸ்னஸே இங்கே இதுவாக தான் இருக்குது. மோஸ்ட்லி பில்டிங்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன பில்டிங்கில் அந்த கடை கட்டுறதை வச்சுருக்காங்க. கடை கட்டுறது அந்த மாதிரி இதெல்லாம், காம்பவுண்ட் வால் கட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இங்கே ஒரு கடை வச்சுருக்காங்க பாருங்க, கடப்பா கல்லில் தான் கட்டியிருக்காங்க ஃபுல்லாக. அந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் வந்து கடப்பா கல்லில் தான் கட்டுறாங்க. லாரி எப்படி கிடக்குதுன்னு ஆக்சிடெண்ட் ஆகியிருக்காது, இதுவாக போய் தானாக விழுந்து கிடக்கு. தானாக விழுந்துருக்குன்னு சொல்ல முடியாது, தூக்கு கலக்கத்தில் இப்படி விட்டுருப்பாங்க. தூக்கு கலக்கத்தில் விட்டுருப்பாங்க. ரொம்ப நாள், ரொம்ப மாதம் கணக்காயிடுச்சு. இதெல்லாம் வண்டி அடிப்பட்டு ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப மாதம் கணக்காயிடுச்சு. வண்டி ஆனால் ஃப்ரண்ட்ல ஒன்றுமே இல்லை ஜி. டோட்டலாக அதான் கவர் பண்ணிட்டாங்களா, பார்க்கக்கூடாது. வீல் எங்க இருக்க? வீலெல்லாம் சுக்கு நூறாக போயிட்டு கிடக்குது. ஆமா அங்க காட்டுங்க, பயங்கரமா இருக்குது. ரொம்ப நாள் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஆனா எப்படியும் ஒரு 1 month அந்த மாதிரி இருக்கும். பாருங்களேன், ஏதோ மண் ஏற்றி வந்துருக்குது ஃபுல்லா. உள்ள போய் பார்ப்போம். காலையில ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தோம்ல. ஆமா, ஒரு பயங்கரமா டிரைவருக்குலாம் ஏதாவது ஆயிருக்குதுல்ல. ஃப்ரண்ட்ல ஒண்ணுமே இல்லை, டிரைவர் கிளீனர்லாம் பொழைச்சானாங்கிறதே டவுட்டு தான். டிரைவர் எகிரி வச்சு ஓடி இருப்பாருங்கிறீங்களா? எங்க ரோட்டை விட்டு 2 அடி 3 அடி உள்ள கிடக்குங்க. அங்க ஏதாவது குத்தி இருப்பாங்க அப்படியே வந்து ரைட்ல வாங்கி உள்ள இறங்கிட்டாங்க போல. காலையில பாத்தீங்கல்ல அந்த இதுல சென்ட்ரு மீடியம்ல ஏத்தி பார்க் பண்ணி வச்சிருந்தானுங்களே. அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறது தான். இல்லை ஒரு செகண்ட்ல தான் ஜி, ஒரே ஒரு செகண்ட் தான் எல்லாம் மொத்தமும் போச்சு. கைஸ், ஆந்திரா வெயிலுன்னா வெயில் அப்படி ஒரு வெயிலாக இருக்குது. பா எப்படிதான் மேனேஜ் பண்ணுறதுனே தெரில. 2 மாதத்தை படு பயங்கரமாக இருக்குது வெயில். ஐயோ, இந்த ஸ்டியரிங் ஏசியில் உட்காந்துருக்கேன், உள்ளே உட்காந்துருக்கேன், ஸ்டியரிங்கோட டாப்பில் கை வச்சு அப்படியே கொதிக்குது, சுடுது. அப்படியே கண்ணாடி பட்டு கண்ணாடியிலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த வெயில் அடிக்கிறது. ஸ்டியரிங்கை பிடிக்கும். இங்கே தொட்டு பாருங்கடா, மேலே அவ்வளோ சூடாக இருக்குது. ஏசி ஓடுது இதுன்னு கேட்டுக்கு, ஏசி ஓடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வெயில் தருது, பயங்கரமாக இருக்குது.
வெறுப்பு தட்டுது. டோல்கேட் என்ன நிலைமையாச்சுன்னு தெரில. டோல் இது வேற ஃபாஸ்டாக்ல வேற பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரில. போகிற வரைக்கும் இருந்துச்சுன்னா கூட போதும், ஊரில் போயிட்டு நம்ம ஏரியாவில் நம்ம ஃபாஸ்டாக் போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு வரைக்கும் தாங்குமான்னு தெரில. ஏன்னா நைட்டு இருந்தது 400 சில்லற தான் இருந்துச்சு. ஸோ பேலன்ஸ் செக் பண்ணலான்னு வீட்டுக்கு கால் பண்ணால் பேலன்ஸ் தெரியல, ஃபோன் எடுக்கலை. பார்ப்போம். ஆண்டவன் பாடத்தை போட்டு போக வேண்டியதுதான். அதான் நான் நினச்சிட்டு போகிறேன் எங்கே பேலன்ஸ் இல்லைன்னு. ரெண்டா? இங்கேயே ரெண்டுடா. நம்ம ஊருக்கு போகிற வழியில ரெண்டுடா. காஸ்ட் எவ்வளோ வரும்? ஆல்மோஸ்ட் ஒரு டோல்கேட்டுக்கு 100 ரூபாய் வச்சுக்கோ பெனால்ட்டியோட. 4 டோலுக்கு 400 ரூபாய். ஒரு சில டோலில் 65 ரூபாய் இருந்துச்சு, அப்படியே 130 ரூபாயா மாறும். அப்படி பார்த்தா கூட எப்படியும் ஒரு 600-700 ரூபா வந்துடும். நார்மலாக டோல் ரீசார்ஜ் பண்ணி போனோம்னா ஒரு 200-300லேயே முடிஞ்சிடும். ஒரு ஊருக்குள்ளே வந்திருக்கோம். இப்படியா வந்தோம்? இப்படிதான் வந்தோம். கோயில ஆந்திரா பஸ் எல்லாம் பார்த்தீங்களா ஜி? பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. வெள்ளையா இருக்கும்ல, வெள்ளையும் ப்ளூவும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ க்ரீன். கேரளா அந்த ஒயிட்டு எல்லோ அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒயிட்டு தான் இது தெரியல. பஸ் அதே தான், பெயிண்ட் மட்டும் மாறி இருக்கு. இன்னும் இங்க பாருங்க, இந்த லாரியும் ஏதோ பிரேக் டவுனுச்சு. இந்த ரோட்ல லாங் ஓட்டுவாங்க போல அதிகமா, அதனால பிரேக் டவுன்ஸ் தான் அதிகமா. இந்த லாரி நிக்கலையே. வெறும் இது இல்லண்ணா, அந்த ஈச்சர் ஏத்தி நடுவில் சென்டர் முடிவுல பண்ணதை பார்த்தீங்களா? அதை அப்பதான் எடுத்துக்கிட்டு வரமா டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம்னா அவ்வளவு நிறைய பண்ணுச்சுல. அதான் நிறைய டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் தான் இந்த ரோட்ல. ஏதோ இந்த பக்கம் ஹைதராபாத் போறதுக்கு எதுவும் ஷார்ட் கட்டா? ஆனா இந்த ரோட்ல அதிகமா லாரிங்க தான் போகுதுச்சு. ஃபுல்லா தான். நான் கூட கேட்ட அண்ணன்ட்ட எங்க தானே போறாங்க, என்னத்த தானே எடுத்துட்டு போறாங்க. கம்பெனி ஷிப்மெண்ட்ரா, இங்க இருந்து மெயின் கம்பெனிஸ் இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தெரியல. டிஎஸ் பார்த்தா நிப்பாட்டுவாங்க. டிக்கி ஓபன் பண்ணி காட்டுங்க தம்பி. டிக்கி ஓபன் பண்றா. ఏదైనా చూస్తున్నారు బ్రో? 4 kilos అమౌంట్ ఏం లేదు కదా? నో సార్. ఓపెన్ సార్. ఈ గ్లాస్ బ్లాక్ గ్లాస్ ఉండకూడదు. No sir, this is company fitted glass only, not for the additional products. No sir, document, vehicle document. Thank you. இது கிளாஸ் கருப்பு ஸ்டிக்கர் மாதிரி தெரியுதுல்ல? என்னப்பா கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்க? கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கலாம். இது கம்பெனி ஃபிட்டடு. நான் எக்ஸ்டர்னல் ஃபிட் எல்லாம் கிடையாது. நீ என்ன போய் கம்பெனியில் கேஸ் போட்டுக்க, நான் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இது கம்பெனிலேயே வர்றது. சென்னை போகிற மாதிரியே இந்த மாதிரி 2 பக்கம் மரம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நிழல்லையே போயிடுவேன். இதே மாதிரி நிழல்ல போனோம்னா வண்டியும் நல்லா கூலா இருக்கும், நமக்கும் டெம்பரேச்சர் பெருசா தெரியாது. என்னன்னா புயல 4 பக்கமும் காரை சுத்தி இரும்பு பகுதியா, அது வேற சுடுது, கண்ணாடி வேற சுடுது பயங்கரமா. அதே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஜம்மலம், அது ஏதோ ஜம்மலமேடா ஜங்கமேடான்னு வந்துச்சு. பட் ஆனா அதை தாண்டி வந்துட்டோம்ல நம்ம. இல்ல தாண்டலையே. கோயில் ஒண்ணு இருக்கு, அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதை தாண்டி தான் வரும்ல. இன்னும் அப்ப நம்ம அந்த ஜம்மலமேடு அந்த ஏரியாவை தாண்டல. முதல்ல இங்க சாப்பிட்டோம், இப்ப இங்க அது க்ளோஸ் பண்ணிட்டு இங்க ஓபன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இங்க சாப்பிட்டுட்டு போயிடலாம். மணி ஆயிடுச்சு. இந்த கடையில சாப்பிடலான்னு பார்த்தா ஒன்லி சிக்கன் பிரியாணி மட்டும்தான் இருக்குதான் கைஸ். ஆனால் பசங்க யாருக்குமே சிக்கன் பிரியாணி வேண்டாங்கிறானுங்க. எல்லாம் சிக்கன் ரைஸு அந்த மாதிரி வேறு ஏதாவது வெரைட்டி ரைஸ் சாப்பிட்லாம் அப்படிங்கிறானுங்க. அதனால் வேறு ஒரு கடை தேடி போகிறேன், பார்க்கலாம். ஊரில் வந்து எப்பயுமே டைம் ரைஸ் கிடைக்கும்.
காலையில மட்டும்தான் ஒரு காலைல 10-11 மணிக்கு மேல எப்போ போனாலும் நம்ம ஊர்ல சிக்கன் ரைஸ் பிரியாணி எல்லாமே கிடைக்கும். பரோட்டா வரைக்குமே 12 மணிக்கு மேல கிடைக்க ஆரம்பிச்சிரு. இங்கெல்லாம் அப்படி ஒண்ணும் இல்லை. நீ ஏன்டா சாப்பிட மாட்டேற பிரியாணி? உனக்கு ஆகாதா? சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற ஏதாவது நல்ல கடையா பார்த்து சாப்பிடலாம். டைம் என்ன 1:30 தான் ஆகுது, 2 தான் ஆகுது. இன்னும் ஒரு 1 hour டைம் இருக்கு, பார்த்துக்கலாம். கைஸ் கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டர் இருக்கு மச்சி. 60-70 கிலோமீட்டருக்கு மேலே இருந்து சிஎன்ஜி தேடிக்கிட்டே வர்றோம். பார்த்தா கடைசியில் இப்போ தான் ஒரு சிஎன்ஜி ஸ்டேஷன் கண்டுபிடிச்சோம். அதுவும் கடப்பாவில் வந்து நியரஸ்ட்டு கடப்பாவில் மட்டும்தான் இந்த சரௌண்டிங்லேயே சிஎன்ஜி ஸ்டேஷன் ஒரு 3-4 இது இருக்குது போல். சாப்பிட்டுட்டு கைஸ் ஃபோனை டேபிள்லேயே வச்சுட்டு வந்துட்டார் சார். பார்த்தா நல்ல வேலை வண்டியில் வந்து ஏறையிலே ஃபோனை காணணும்னு ஞாபகம் வந்துருச்சு அவனுக்கு. அவன் மட்டும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கேட்டிருந்தான்னா கூட நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி வந்து கேட்டிருந்தா இல்லைன்னு இருப்பாங்க. ஃபோன் அடிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு, 2வது தடவை ரிங்கு போயிடுச்சு. பார்த்தா சைலண்ட்ல இருக்குது. எங்கே வச்சிருக்காங்க ஃபோனை? அந்த முந்தானி சுருட்டி வச்சு உள்ள புடவையில சுருட்டி ஃபோனை உள்ள ஒளிய வச்சுட்டாங்க. போயிட்டு என்ன சொல்லி கேட்டேன்? ஃபோன் எங்கன்னு கேட்டேன். இந்த ஃபோனு என்னது புரியல அதை சொன்னாங்க. அப்புறம் அண்ணன் வந்தாரா, என் ஃபோனுக்கு சாப்பிட்டு சேர்த்தனா சாப்பிட்டு இங்கே இருந்து ஃபோன் எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு ஃபோனா அப்படி சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. ஸ்பீடுக்காக வைக்கிறது, ஸ்பீடு செக் பண்ணு. ஓகே கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் ஒரு 6-7 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா அந்த வண்டி எங்கே தான் போகுது? வழி விட மாட்டானே. ஐயோ, இங்கே மலை தட தம்பி. இந்த மலைக்கும் இந்த பக்கத்துக்கும் நடுவில் பெரிய ஆறு ஒன்று போகுது பாரு. ஆனால் நாங்கள் வரும்போது ஃபுல்லாக தண்ணி போச்சு. தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ப்ளூவா காட்டுது. ஆப்பா மேப் கிளியரா மேப்பா? என்ன ஆப்னாரு? சேட்டலைட் மேப் கிளியரா காட்ட தான் செய்யும். இருக்கணும், இருக்காம இருக்காது. இவ்வளவு பெரிய இது ஆறாச்சு. தண்ணியை ட்ரை ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, இந்த அந்த ஆற்றை வச்சுதான் இவ்வளவு விவசாயமும் நடக்குது. எள்ளு போட்டிருக்காங்க பாருங்க. எள்ளுடா, எள்ளு இந்த அடிக்கிருக்காங்களே தெரியல, கட்டா கட்டி பூ. அதுல மஞ்சள் கலர் லைட் சின்னதுல வரும். அதானே கொட்டை கொட்டையா அவ்வளவு பெருசுல வருச்சு. வேர்கடலை சைஸ்ல வரும். அதை இது பண்ணி அறுத்து வெயில்ல காய வச்சு நெல் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அடிச்சு அதை உதுத்து எள்ளு இருக்கும். அது எல்லாத்தையும் கருப்பு கருப்பா வரும்ல, அதை எடுத்து அதை வந்து அரைச்சா நல்லெண்ணெய் கிடைக்கும். எள்ளுக்காயில இருந்து நல்லெண்ணெய். கடலை எண்ணெய் தாண்டா வேர்கடல. என்னடா ஏன்டா கடலை எண்ணெய் வேர்கடலையில இருந்து, நல்லெண்ணெய் எள்ளுல இருந்து, இன்னொரு எண்ணெய் என்னன்னா விளக்கெண்ணெய்ங்கிறது அந்த ஒரு காய் மாதிரி ஒன்று வரும்ல. பஸ்ஸுக்கு வந்திருக்கு. பஸ் வெயிட்டிங். பஸ் வெயிட் பண்றாங்களா? ஊருக்கு போறேன். மொத்தம் மட்டும் தான் சிங்கிளா தான் இருக்கிறான். எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. இது பஸ் மிஸ் பண்ணிட்டு லாஸ்டா சொன்னல தண்ணி எல்லாம் ஒண்ணும் இல்லையா? நீ இங்க தண்ணி இல்ல. அந்த ரிவரை பாரியா, தண்ணி இறங்குதா? தண்ணி 5 பை கிடக்கு. பிரிட்ஜ் மட்டும் 2 கிலோமீட்டர். அந்த அந்த மசூதி தெரிதாடா தம்பி, ரைட் சைடுல? அதுதான் போர்ட். உனக்கு போர்ட் தெரியுதா? காம்பவுண்ட் வாலு அதுதான் போர்ட். இப்ப அங்கதான் போறோம் நம்ம. ரைட் சைடுல தெரியுதா? அங்கதான் போறோம். அதுதான் பார்க்க போறோம். செம்மையா இருக்குல்ல? அதுதான் போயிட்டு வந்துட்டோமே. அதுதான் வீடியோ மிஸ் பண்ணிட்டோம் தானே திரும்ப வீடியோ எடுக்கிறோம். எத்தனை தடவை சொல்றது கைஸ்? அந்த போர்ட் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். நீங்கள் போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இதோட இந்த ட்ராவல் வீடியோ முடிஞ்சிடும். இதை தாண்டி தானே, ஸ்டேஷன் தாண்டி தானே? ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். அடுத்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வரும். பாருங்க. எப்பயும் போல வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆட்டோ ஓட்டுறது, ஆட்டோ விட்டுட்டு அப்புறம் போவாங்க. அது இல்ல, அது ஏங்க நீங்க வேற அது